பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகம் 143 அதிகாரம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. நான் எனக்கு பிடிச்சதை நான் நிறைய செய்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா நீங்கள் தான் என் தேவன், நீங்கள் என்ன வழி நடத்துங்க, உங்கள் ஆவியானவர் என்னை நடத்தட்டும் அப்படின்னு அவருடைய கரத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஜெப விண்ணப்பமாக அவர் தேவனிடத்துல ஏறெடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம மாம்சம் எது நம்ம செய்யக்கூடாதோ, தேவனுக்கு எது அகேன்ஸ்டா இருக்கோ அதை நம்ம மாமிசம் என்ன பண்ணோம், உந்தி தள்ளி இதை போய் செய்யி இதை போய் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். நம்மளும் போய் அதை செஞ்சுடுறோம். ஆனா செஞ்சதுக்கு பிறகு நமக்குள்ள என்ன ஆயிடும், துக்கமா ஆயிடும். நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம், சமாதானயின்மையான சூழ்நிலை வருது. ஆனா நமக்குள்ள கர்த்தர் நல்ல ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நம்ம பாவம் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் துக்கப்படுகிறார். அவர் நம்ம விட்டு போயிடுறாரு. அவ பாவம் பண்ணும்போது போயிட்டு திரும்ப நம்ம கிட்ட வராரா? இல்ல, நம்மோடு கூட இந்த அசுத்தத்தோடு தான் அவரும் இருக்கிறார். ஏன்னா நம்ம நிச்சயமா ஒரு நாள் சரியாயிடுவோம் அப்படின்னு அவர் நம்புறார். அல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் என்னுடைய சரீரமாகி ஆலயத்துல என் கூட இருக்காரு. நான் இந்த தவறை செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவர் நான் துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆவியோடு தேவன் என்னைக்குமே போராடுகிறது இல்லைன்னு சொல்றார். ஆமீன். இந்த மனுஷனோட என்னால போராட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருக்கு உண்மையாய் நம்மளுடைய பாதைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இந்த நாளை ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுக்க எங்களை அழகா நடத்திடுங்க சுவாமி, ஏசப்பா எங்க கூட இருங்க, ஆவியானவரை எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதையும் செய்ய முடியும். பாவம் செய்யாம ஆவியானவர் நம்மை காப்பாற்றியும் நடத்துவார். ஸோ தாவீது செய்தது போலதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளும் ஜபத்தோடு கூட ஆரம்பித்து ஆவியானவருடைய துணையோடு எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும், முக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறதே பாவ உலகத்துல தான், அதனால எல்லா பாவங்களுக்கும் விலகி நம்மளை அழகா நடத்துவார்னு சொல்லி இந்த நாளை நான் உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆவியானவருடைய கர்த்தருடைய துணையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களை வெற்றி பெற செய்வாராக. God bless you.